சத்தீஸ்கரில் 14 நக்சலைட்கள் சுட்டுக் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். இது பற்றின மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ரமேஷ்குமார். ரமேஷ்குமார், வணக்கம். இது தொடர்பான முழு விவரங்கள். வணக்கம். சத்தீஸ்கர் மாநிலத்தில் பாதுகாப்பு படையினருக்கும் நக்சலைட்டுகளுக்கும் இடையே நடைபெற்ற துப்பாக்கிச் சண்டையில் 14 நக்சலைட்டுகள் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கின்றனர். குறிப்பாக சத்தீஸ்கரில் இருக்கக்கூடிய காரியாபந்த் என்கிற இடத்தில்தான் இந்த துப்பாக்கிச் சூடு நடைபெற்றிருக்கிறது. இந்த காரியாபந்த் என்பது சத்தீஸ்கர் மற்றும் ஒடிசா மாநில எல்லையை ஒட்டி அமைந்திருக்கக்கூடிய வனப்பகுதியில் தான் இந்த துப்பாக்கிச் சூடு நடைபெற்றிருக்கிறது. அதாவது அடுத்த ஆண்டு 2026 மார்ச் மாதத்திற்குள்ளாக இந்தியாவை நக்சல் இல்லாத நாடாக மாற்ற வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தொடர்ந்து கூறி வருகிறார். இந்த இலக்கையொட்டி அண்மை காலமாக நக்சலைட்டுகள் மற்றும் மாவோயிஸ்டுகளுக்கு எதிரான தேடுதல் நடவடிக்கைகள், தேடுதல் வேட்டை நடவடிக்கைகள் தீவிரமடைந்திருக்கின்றது. கடந்த வாரம் கூட சுமார் 14க்கும் மேற்பட்ட நக்சலைட்டுகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். இந்த நிலையில்தான் இந்த வனப்பகுதியில் இன்று பாதுகாப்பு படையினர், அதாவது இது வந்து ஒரு ஜாயிண்ட் ஆபரேஷன் சொல்லும் போது சத்தீஸ்கர் மற்றும் ஒடிசா 2 மாநில காவல்துறையினர், அதே போல சிஆர்பிஎஃப் வீரர்கள், கோப்ரா 207, 211 பட்டாலியன் மற்றும் எஸ்ஓஜி நபாடா உள்ளிட்ட பல பாதுகாப்பு படையினர் இந்த ஜாயிண்ட் ஆபரேஷனில் ஈடுபட்டிருக்கிறார்கள். சுமார் 60 நக்சலைட்டுகளை 1000க்கும் மேற்பட்ட பாதுகாப்பு படையினர் சுற்றி வளைத்திருப்பதாக கூறப்படுகின்றது. இந்த என்கவுண்டர் என்பது இன்னும் முழுமையாக முடிவடையவில்லை, தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது. எனவே இன்று மாலை அல்லது நாளைக்குள் பலியானோருடைய எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த என்கவுண்டரில் நக்சலைட்டுகளுடைய முக்கிய உறுப்பினராக பார்க்கப்படுகின்ற ஜெயராம் என்ற தளபதி சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார். இவருடைய தலைக்கு ஏற்கனவே அரசின் சார்பில் 1 கோடி ரூபாய் சன்மானமும் அறிவிக்கப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. என்கவுண்டர் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. தகவல்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.